உண்மைதான் அத்தை, அத நான் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த கம்ப்ளைண்ட்டுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இது முழுக்க போய் அத்தை, என்ன நம்புங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை. அவ போய் சொல்றா அத்தை, என்ன நம்புங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை. சொல்றது ரொம்ப சின்ன வார்த்தை. ஆனா அதை தவிர வேற என்ன கேக்குறதுன்னு எனக்கு தெரியலங்க. இந்த நிமிஷம் உங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும்னு எனக்கு நல்லா தெரியுங்க. ஆனா இல்ல, உங்களுக்கு தெரியாது என் மனசு எவ்வளவு தூரம் காயப்படும்னு. உங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்தா இந்த காரியத்தை நீங்க செஞ்சிருக்கவே மாட்டீங்க. ஏங்க, எப்படிங்க உங்களுக்கு மனசு வந்துச்சு? இந்த வீட்டுல ஒவ்வொருத்தரும் உங்களை எவ்வளவு நம்புறாங்க. யாரையும் அவ்வளவு சீக்கிரத்துல மனசை விட்டு பாராட்டாத எங்க அம்மா உங்களை வெளிப்படையா எல்லார்கிட்டையும் பாராட்டுறாங்கல்ல. ஏங்க, சந்தியா சொன்னா அது சரியா இருக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா அந்த நம்பிக்கை சுக்குநூறா உடைச்சிட்டீங்க. படிச்ச பொண்ணுன்ற உண்மை இத்தனால ஏங்க சொல்லல? சொல்லுங்க, ஏன் சொல்லல? சொல்றதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணேங்க, ஏதோ ஒண்ணு தடுத்துருச்சு. ஒரு நாள் அப்படி நடந்துச்சுன்னு சொன்னா நான் ஏத்துக்குவேன். இத்தனை நாள் ஒரு 10 நிமிஷம் கூட உங்களுக்கு கிடைக்கலையா? உங்க மனசை தொட்டு சொல்லுங்க. நீங்க இந்த உண்மையை சொல்லணும்னு நினைச்சிருந்தா அதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்குமா? உன்னை என்கிட்ட சொல்லி இருந்திருக்கலாம், இல்ல எங்க அம்மா கிட்ட சொல்லி இருந்திருக்கலாம், இல்ல நீங்க தான் படிச்ச பொண்ணாச்சே ஒரு பேப்பர்ல எழுதி நடு வீட்டுல ஒட்டி வச்சிருந்தீங்கன்னா எல்லாரும் படிச்சு தெரிஞ்சிருந்திருப்பாங்கல்ல. மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிட்டீங்க. வீட்டுல இருக்கிறவங்க உங்களை படிக்காத பொண்ணு நினைச்சிட்டு இருந்தாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சிருந்தா நீங்க அமைதியா இருந்தீங்க பாருங்க. அங்கதாங்க என்னோட கோபமும் வருத்தமும் எல்லாம். எந்த உண்மையை என்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு நான் ஒன்னும் கரடு முரடா நடந்துக்கலையே. எத்தனையோ தடவை உங்க மனசுல ஏதோ ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு பேச தயங்குறீங்க. அத சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேட்டிருப்பேன். அப்பவா அதை சொல்லிருக்கலாமே, ஏங்க சொல்லல? பயம்தாங்க, பயம்தான். சொன்னா என்ன ஆகுமோங்கிற பயம்தான். இருக்கிற கொஞ்ச நஞ்ச நிம்மதியும் பறி போயிடுமோங்கிற பயம்தான். அதுக்காக போய் சொல்லலாமா? நீங்க வெறும் 7ஆம் கிளாஸ் தான் படிச்சதா நினைச்சிட்டு இருக்கிற நாங்கெல்லாம் முட்டாளா? ஐயோ ஐயோ, அப்படிலாம் பேசாதீங்க. தப்பு என்னோடதுதான், நான் அதை ஒத்துக்கிறேன். நான் அதுக்கு மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட. இது பாருங்க, சொல்லக்கூடாது மறைக்கணும்லாம் நான் நினைக்கவே இல்லைங்க. அப்படின்னா இத்தனை நாளா நீங்க சொல்லிருக்கணுமே. கேட்டா சொல்ல வந்தேன், சொல்ல முடியாம போயிடுச்சுன்னு ஒரு சப்பையா ஒரு காரணம் சொல்லுவீங்க. இந்த மாதிரி என்னைக்காச்சும் ஒரு சின்ன பொய்யாச்சும் நான் சொல்லிருக்கேனா? நினைச்சு பாருங்க. இல்லவே இல்லை. ஏன்னா ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒளிவு மறைவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். புருஷன் பொண்ணாட்டி 2 பேரும் செல்போனை லாக் பண்ணி வச்சுட்டு ஒருத்தர் பாஸ்வேர்டு இன்னொருத்தருக்கு தெரியாம வாழ்றதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதனால்தான் நான் முழு உண்மையோட உங்ககிட்ட இந்த நிமிஷம் வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கேன். ஆனா நீங்க எங்க உண்மையா இல்ல. உங்களுக்கு சமையல் தெரியாதுன்னு தெரிஞ்சப்போ எனக்கு முதல்ல அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. இருந்தாலும் நான் அதை பெருசா எடுத்துக்கல. நானே உங்களுக்கு கத்துக் கொடுத்தேன். அப்பவாச்சும் உங்க மனசுல ஒரு நம்பிக்கை வந்திருக்கணும். படிப்பு விஷயத்தை பத்தி என்கிட்ட சொல்லியிருக்கணும். அப்பவும் சொல்லல. இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல உங்க போட்டோ பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. உங்க
போட்டோவை பேப்பர்ல பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு தெரியுமா? அதுல இங்கிலீஷ்ல என்ன எழுதிருக்குன்னு கூட எனக்கு தெரியலங்க. யார் யார்கிட்டயோ அலைஞ்சு தெரிஞ்சு அதை படிக்க சொல்லி அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டப்போ இந்த உலகமே என் காலுக்கு கீழே நழுவி போற மாதிரி இருந்துச்சுங்க. நீங்க படிச்சிருக்கிறது நான் தப்பு சொல்லல. அது ரொம்ப பெரிய விஷயம் தான், ரொம்ப பெரிய விஷயம். இந்த குடும்பத்தில் உள்ள யாரும் படிப்புக்கு எதிரி இல்லைங்க. ஏன் நம்ம பார்வதி அதையும் படிச்சுட்டு தானே இருக்காங்க. பிரச்சனை நீங்க பொய் சொன்னதுதான். ஒரு பொய் 9 குட்டி போடுன்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு பொய்ய மறைக்க எத்தனை பொய் சொன்னீங்களோ தெரியல. அப்படிலாம் இல்லைங்க, சத்தியமா அப்படிலாம் எதுவும் இல்ல. வேற எதையுமே மறைக்கல. இந்த பொய்ய கூட நான் சொல்லல. கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க அண்ணன் செஞ்ச வேலை இது. அவன் அவசரமா அமெரிக்காவுக்கு போகணுங்கிறதுக்காக ஏதேதோ பொய் சொல்லி இப்படி கல்யாணம் பண்ணி வச்சுட்டான். எனக்கே இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தாங்க இந்த உண்மை எல்லாம் தெரியும். சரிங்க, நீங்க சொல்றபடியே வச்சுக்கிட்டாலும் உங்களுக்கு தெரிஞ்ச பிறகு நீங்க சொல்லி இருந்திருக்கணும்ல. உங்களை உங்க அண்ணன் ஏமாத்திட்டாருன்னா நீங்க இந்த வீட்டுல உள்ள எல்லாரும் ஏமாத்திருக்கீங்கன்னு அர்த்தம். ஆனா எனக்கு மட்டும் நீங்க இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து ஏதோ ஒண்ணு மனசுல ஓடிட்டே இருந்துச்சுங்க. அதனாலதான் எதுவா இருந்தாலும் சொல்லுங்க சொல்லுங்கன்னு உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேங்க. சரிங்க, நான் ஒண்ணே ஒண்ணு கேட்கிறேன். உங்க அம்மா இருந்த வரைக்கும் நீங்க அவங்க கிட்ட போய் சொல்லிருக்கீங்களா? சொல்லுங்க. அப்புறம் எங்க அம்மாட்ட மட்டும் போய் சொன்னீங்க. அவங்களை ஏமாத்த உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்துச்சு? எந்த காரணத்தை கொண்டும் எங்க அம்மாவுக்கும் உங்களுக்கும் மனக்கசப்பு வந்துடக்கூடாதுன்னு ரொம்ப ரொம்ப கவனமா இருந்தேனுங்க. இப்படி பண்ணிட்டீங்களே. இப்ப எங்க அம்மா மனசு என்ன பாடுபடுன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களா? தன்னோட பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சவங்க நிம்மதியோட இருக்கிற அவங்க மனச இப்படி உடைச்சு நொறுக்கிட்டீங்களே. இனிமே சின்ன விஷயத்துக்கு கூட உங்களை நம்ப மாட்டாங்க. உங்க தலையில நீங்களே மண்ணை வாரி போட்டுட்டீங்களே. ஓஹோ, வந்துட்டீங்களா? அத்தை, அத்தை, நீங்க வரட்டும் தான் அத்தை இவ்ளோ நேரமா வெயிட் பண்றாங்க. அண்ணே, உனக்கு இங்க நடந்த விஷயம் எல்லாம் தெரியுமா? தெரியும், எல்லாம் தெரியும். அம்மா இங்க. மா மா சரவணா, எப்ப வந்தடா? இப்பதாம்மா வந்தேன். உனக்கு எல்லாம் தெரியும்னு சொன்னியே, எதெல்லாம் தெரியும்? ம்? அதான் பேப்பர்ல போட்டிருக்கேம்மா. ம். போலீஸ் ஸ்டேஷன்ல என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாருன்னு பேப்பர்ல போட்டிருக்கா? அம்மா, என்னம்மா சொல்றீங்க? ஆமா, இருக்கிறத வச்சு பாக்கும்போது 4 செவத்துக்குள்ள நடந்த ஒரு விஷயத்தை பத்தி இங்கிலீஷ்ல புகார் எழுதி போலீஸ் வரைக்கும் கொண்டு போனதுன்னா அது சந்தியாவா மட்டும் தான் இருக்க முடியும்னு அத்தை நம்புறாங்க. இல்லங்க, சத்தியமா நான் அதை செய்யல. எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லங்க. வாய மூடு, பேசாத. சத்தியமா சத்தியம். பொய்யில பொட போட்ட நாக்க வச்சுக்கிட்டு சத்தியம் பண்ண வந்துட்டான். ஏங்க, நீங்களா அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? இல்லங்க, நான் நீங்களா? ஹ, ஏப்பா, நாங்க இத்தனை பேர் நிக்கிறோமே, எங்களை நீ நம்பலையா? இவளை தவிர வேற யாரும் இதை செஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. நான் படிச்சிருக்கேங்கிறத மறைச்சதை தவிர வேற எந்த தப்புமே நான் செய்யல. அதுவும் உங்களை பத்தி எதுக்கு நான் போலீஸ்ல புகார் கொடுக்க போறேன்? அத நீதான் சொல்லணும். எதுக்கு புகார் கொடுத்த? என்ன போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் எதுக்காக கொண்டு போனேன்னு நீதான் சொல்லணும். வாழ்க்கையிலேயே ரொம்ப பலியானது என்னன்னு தெரியுமா? நம்பிக்கை துரோகம். நீ இந்த குடும்பத்துக்கு செஞ்சிருக்கிறது அதுதான். உன்னை நான் எவ்வளவு நம்பினேன் சந்தியா.
உன்னை பத்தி நான் அக்கம் பக்கத்துல எல்லாம் எவ்வளவு பெருமையா சொல்லியிருக்கேன். ஆனா நீ அதுக்கெல்லாம் ரொம்ப மரியாதை பண்ணிட்ட. நான் அப்படிலாம் எதுவுமே பண்ணல அத்தை. நீங்க என்ன எவ்வளவு வேணாலும் திட்டுங்க, நாலு ஆடி கூட ஆடிங்க. ஆனா நான் தப்பான பொண்ணு கிடையாது அத்தை. உங்க யாரையும் ஏமாத்தணும்னு நான் நினைக்கவே இல்லை. நினைக்க நினைக்க எனக்கு எவ்வளவு ஆத்திரம் வருதுன்னு தெரியுமா? ப்ளீஸ் அத்தை, சொல்றத கேளுங்க. நீ நல்லா படி, கலெக்டர் ஆகு, பெரிய பெரிய வேலை என்ன இருக்கோ எல்லாத்துக்கும் போ. இந்த நாட்டிய வேணும்னா ஆட்சி செய். நான் ஒண்ணு வேண்டான்னு சொல்லல. ஆனா ஏன் மகன் என்ன படிச்சிருக்கானோ அதுக்கேத்த மாதிரி ஒரு பொண்ணத்தான் இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நான் முடிவு பண்ணிருந்தேன். அதனாலதான் நான் படிக்காத பொண்ணா தேடிட்டு இருந்தேன். ஆனா நீ இவ்வளவு தூரம் படிச்சுட்டு பச்சையா என்கிட்ட பொய் சொல்லிருக்க. உன் மாமியார் மேலேயே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள புடிச்சு வச்சிருக்க. உன் படிப்பு இதெல்லாம் தான் சொல்லி கொடுத்துச்சா? சரவணா, ஒரு நிமிஷம் இப்படி வா. அத்தை ஒரே நிமிஷத்தை. அத்தை ஒரு நிமிஷம். நான் இப்போ ஒரு முடிவெடுக்க போறேன். அதை உன்கிட்ட சொல்லிட்டு செய்யலாம்னு நான் நினைச்சேன். அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். அத்தை 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 நீங்க என்ன முடிவு வேணா எடுக்கத்த. ஆனா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க அத்தை. நான் வேணும்னு எதையும் செய்யல. திட்டம் போட்டு நான் எதையும் மறைக்கலங்கிறத நீங்க நம்புங்க அத்தை, ப்ளீஸ். எப்படி நம்புறது சந்தியா? அப்படி வச்சிருந்த நம்பிக்கையை தான் நீ எல்லாத்தையும் உடைச்சு சுக்கு நூறு ஆக்கிட்டியே. அத்தை இல்ல. இவ்வளவு மோசமான ஒரு பொய்யை என்னால ஏத்துக்கவே முடியாது சரவணா. இவ்வளவு பெத்தவங்க இங்க இருந்திருந்தா அவங்க வரத்துக்காக காத்துட்டு இருக்காம இந்த நிமிஷமே இவளை இழுத்துக்கிட்டு இவ வீட்டுல கொண்டு போய் விட்டுருப்பேன். டேய், அமெரிக்கால இருக்கிற இவளோட அண்ணன்காரனுக்கு போன் போடு. போன எங்க போன் போடுறா? ப்ளீஸ் வேண்டாம் அத்தை. என்ன இப்ப நான் பேசணும், உடனே போன் போடு. அத்தை வேண்டாம் அத்தை. நம்பர் இல்லையா? டேய் ஆதி, போன் போடுற. மா எடு. இல்லம்மா, அது அமெரிக்கால இருக்கிற அண்ணன்காரனுக்கு போன் பண்ணு. உங்களுக்கு இப்போ உங்க நடுராத்திரிமா நடு எப்படிமா? ராத்திரியா இருந்தா இல்ல பகலா இருந்தா எனக்கு என்ன? நீ போன போடு. இங்க நம்ம குடும்பத்தோட நிம்மதியை கெடுத்துட்டு அவங்களுக்கு மட்டும் என்னடா தூக்க வேண்டி கிடக்கு? போன் போடுறா. கொடு. வேண்டாம். வேண்டாம் மாமா, ப்ளீஸ். வேண்டாமா? பேசாம இரு. அத்தை வேண்டாம் அத்தை. அத்தை என்னாச்சு? எனக்கு ரொம்ப தூக்கம் வருதுங்க, நான் தூங்குறேன். நானும் தூங்க வேண்டியதுதான். என்ன ஜனனி, சந்தியா வீட்ல இருந்து இந்த நேரத்துல போன் பண்றாங்க? அட்டென்ட் பண்ணுங்க. ஹலோ, நான் சிவகாமி பேசுறேன். தெரியுது அத்தை. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இல்ல, சுத்தமா நல்லா இல்லையா? ஐயோ. உன் தங்கச்சி என்கிட்ட பச்சை பொய் சொல்லிருக்கா. அதுவும் 1 2 இல்ல, ஏகப்பட்ட பொய் சொல்லிருக்கா. ஆமா, அவளுக்கு அடியோடு சமைக்க தெரியல, ஆனா சமைப்பேன்னு என்கிட்ட பொய் சொல்லிருக்கா. நிறைய படிச்சு இந்த ஊர்லயே நிறைய மார்க் எடுத்திருக்கான்னு அவ போட்டோ இதோ பேப்பர்ல எல்லாம் வந்திருக்கு. ஆனா அவ படிக்காதவன்னு என்கிட்ட பொய் சொல்லிருக்கா. வாயை திறந்தாலே பொய் பித்தலாட்டம். உங்க வீட்ல இதத்தான் இவளுக்கு கத்து கொடுத்தீங்களா? நீங்க எங்க வீட்டுக்கு சரவணனை மாப்பிள்ளை பார்க்க வந்தப்போ முதல் நாள் நான் என்ன சொன்னேன்? என் மகன் படிச்சது வெறும் 4ஆம் கிளாஸ், அதுக்கேத்த படிக்காத ஒரு பொண்ணத்தான் தேடிட்டு இருக்கேன்னு நான் சொன்னனா இல்லையா? அது என்னப்பா வந்து போயின்னு நான் சொன்னனா இல்லையா? ஆமா சொன்னீங்க. ஆனா நீங்க என்னடானா உங்க தங்கச்சி படிக்காதவன்னு பச்சை பொய்ய என்கிட்ட சொல்லிருக்கீங்க. நீங்க 2 பேரும் அமெரிக்காவுக்கு போக வேண்டிய அவசரத்தினால என் குடும்பத்தை பலிகாடாக்கிட்டீங்கல்ல. என்ன மன்னிச்சிடுங்கம்மா. செய்யறது எல்லாம் செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டா முடிஞ்சு போச்சா? படிப்பு மட்டும் இல்ல, உன் தங்கச்சிக்கு சமையல் கூட உருப்படியா தெரியல. இன்னைக்கு இவ சமைக்கிறங்கிற பேர்ல
இங்க ஒரு குக்கர் வெடிச்சிருச்சு. அதுவே சிலிண்டர் வெடிச்சிருந்தா என்ன செய்யறது? நீங்க உங்க வீட்டு புள்ளைய செல்லமா வளர்த்து படிக்க வச்சிருந்தா அதே போல ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும். அத விட்டுட்டு எதுக்குப்பா என் பையனோட வாழ்க்கையில விளையாடிட்டீங்க? ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இருந்தா அதை நான் பண்ணிருக்க மாட்டேனா? இவன் படிப்புக்கு ஏத்த மாதிரி நான் எதுக்காக தேடினேன்? நாளை பின்ன என் மகன் படிக்காதவங்கிறத வச்சு இவங்க 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது. இவன் அவனை மட்டம் தட்டிட கூடாதுங்கிறதுக்காக தானே. படிச்சவன் சோதுவாது செய்யலாமா தம்பி? இதுதான் உங்க படிப்பு உங்களுக்கு சொல்லி கொடுத்துச்சா? அம்மா, நான் ஜனனி பேசுறேம்மா. எல்லாம் இவரோட தப்புதான். இவர் சொன்ன போய் எல்லாமே எனக்கே லேட்டா தான் தெரியும். சந்தியாவை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் முடிகிற வரைக்கும் அவளுக்கு எதுவுமே தெரியாதுமா. அவளை நம்புங்கம்மா. அவ மேல எந்த தப்பும் இல்ல. உனக்கு என்னம்மா, எங்கேயோ அமெரிக்காவில இருந்துகிட்டு ஈஸியா சொல்லிட்ட. இங்க என்ன பிரச்சனைன்னு உனக்கு தெரியுமா? சுத்தி இருக்கிற ஒவ்வொருத்தரும் என்ன பத்தியும் என் குடும்பத்தை பத்தியும் என்னென்ன பேசுறாங்கன்னு உனக்கு தெரியுமா? என் மனசு இப்ப கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு. என் வாழ்க்கையிலேயே என்னை இவ்வளவு மோசமா யாருமே ஏமாத்தினதே இல்ல. இதோ எங்க எல்லார் முன்னாடியும் கையெடுத்து கும்பிட்டு கண்ணீர் விட்டு மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கா உங்க சந்தியா. ஆனா அவளுக்கு மன்னிப்பே கிடையாது. அவ செஞ்ச தப்பு அப்படி. அத்தை, அப்படிலாம் சொல்லாதீங்க அத்தை. அவ சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அத்தை. சந்தியா மேல எந்த தப்புமே கிடையாது. அவளுக்கு எதுவுமே தெரியாது அத்தை. சொல்ல போனா ஜனனி கூட இது எதுவுமே தெரியாது. முழுக்க முழுக்க இது எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்பு. பொறுப்பை ஏத்துக்கிட்டு என்ன பண்றது? போனது திரும்ப வருமா? சிவகாமிய ஏமாத்திட்டாங்களா? அவ மருமக காலேஜ் வரைக்கும் படிச்ச விஷயம் அவளுக்கு இப்பதான் தெரியும்னு எல்லாரும் பேசுவாங்களே, அத மாத்த முடியுமா? நாளைக்கு என் சரவணனும் சந்தியாவும் ஒன்னா நடந்து போறப்போ ஒரு ஸ்வீட்டு கடைக்காரனுக்கு இவ்ளோ படிச்ச பொண்ணா அப்படின்னு சரவணனை கேவலமா பேசுவாங்களே, அத மாத்த முடியுமா? இது எல்லாத்தையும் தாண்டி படிச்ச உன் தங்கச்சி என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் கம்பி என்ன வச்சா, அத மறக்க முடியுமா? அத்தை, என்ன சொல்றீங்க? சந்தியா உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாளா? சான்ஸே இல்ல. அவ அப்படிலாம் பண்ண மாட்டா. ஆமாமா, அவகிட்ட நான் அப்பப்ப போன்ல பேசும்போது கூட உங்க மேல அவ ரொம்ப பெரிய மரியாதை வச்சுதாம்மா பேசுவா. அவ நிஜமா இதை செஞ்சிருக்க வாய்ப்பே இல்லம்மா. இந்த மாதிரி பேச்செல்லாம் இனிமே எதுக்கு? இவ்ளோ கேவலமா பொய் சொல்ற ஒரு மருமக எங்க வீட்டுக்கு வேண்டாம். நீங்க வந்து அழைச்சிட்டு போங்க. அட்ரா சக்க, இது நடக்கும் எனக்கு தெரியும். ஆனா இவ்ளோ சீக்கிரம் நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்க கால விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எல்லா தப்பும் என்னோடதுதான். என்னோட சுயநலத்துக்காக என் தங்கச்சி வாழ்க்கையை நாசம் பண்ணிருக்கேன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. நீங்க என்ன தண்டனை கொடுக்கறதா இருந்தாலும் எனக்கு கொடுங்க. அவ பாவம், எதுவுமே தெரியாது. ஒரு நிமிஷம், நான் சரவணன் கிட்ட பேச முடியுமா? என் புள்ள நான் சொல்றதான் கேட்பான். அவனை உங்களால மாத்த முடியாது. ப்ளீஸ் அத்தை, அத்தை, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. சரவணன் கிட்ட கொடுங்க ப்ளீஸ். சரி, இந்தா என்னமோ பேசணுமா? மச்சான், மொத்த தப்பு என் மேல மட்டும்தான் மச்சான். சந்தியா சின்ன தப்பு கூட பண்ணல. கல்யாணத்தை எப்படியாவது சீக்கிரம் பண்ணணும்னு நினைச்சேன். எல்லா உண்மையும் மறைச்சது நான் தான். அவ படிக்கலன்னு உங்ககிட்ட போய் சொன்ன மாதிரி மாப்பிள்ளை MBA வரைக்கும் படிச்சிருக்காருன்னு அவகிட்ட போய் சொல்லிட்டு
அவனும் அப்படியே நம்பிக்கிட்டு இருந்தான். நீங்க ஸ்வீட் கடைக்காரன் கூட நான் சொல்லல. அவகிட்ட ஒரு பொய்ய சொல்லி உங்ககிட்ட அதை மாத்தி சொல்லி எதையோ ஒண்ணு செஞ்சு கல்யாணத்தை முடிச்சிட்டேன். அப்புறம் காலப்போக்கில் அதெல்லாம் தன்னால சரியாடு நினைச்சேன். அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் இப்பதான் எனக்கு புரியுது. என் சொந்த தங்கச்சியோட வாழ்க்கையில நான் விளையாடி இருக்கனே. நான் சொன்ன பொய், நான் செஞ்ச தப்பு எல்லாமே இப்ப சந்தியா தலையில வந்து விழுந்திருக்கு. இத்தனை நாள் நீங்க அவ கூட வாழ்ந்த வாழ்க்கையில சந்தியா எவ்வளவு நல்ல பொண்ணு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சமையல், வீட்டு வேலை செய்வான்னு சொன்னது, அவ படிக்கலன்னு சொன்னது, இதை தவிர வேற எதுவுமே பொய் இல்ல. தயவு செஞ்சு அவ செஞ்ச தப்ப மன்னிச்சு அவளை ஏத்துக்கோங்க மாப்பிள்ள. ப்ளீஸ், உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். ஆமா சரவணன், எப்ப பேசினாலும் சந்தியா இந்த குடும்பத்துல என்ன எல்லாரும் ரொம்ப நம்புறாங்க. இவங்க கிட்ட எல்லாம் பொய் சொல்லிட்டு இருக்கோமேனு குற்ற உணர்ச்சியா இருக்குன்னு தான் என்கிட்ட சொல்லுவா. உண்மையை சொல்ல போறேன்னு சொல்லிக்கிட்டு தான் இருந்தா. ஏனோ தெரியல, அது தள்ளி போய் இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு. அவளை தயவு செஞ்சு நம்புங்க சரவணன். சந்தியா தப்பானவ கிடையாது. டேய் போதும், அவங்க கூட என்ன இவ்ளோ நேரம் பேச்சு? சீக்கிரம் வந்து அவனோட தங்கச்சியை கூட்டிட்டு போக சொல்லி மூஞ்சில அடிச்ச மாதிரி பளிச்சுன்னு சொல்லு.